ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவில் பணப்பெட்டியை வந்து காட்டுறாங்க. இந்த பணப்பெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தையே மாற்ற போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிற சில பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்கள்லேயும் வந்து நடந்திருக்கு. அதற்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் அவர்கள் வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிருக்காரு. சிபிச்சந்திரன் அவர்கள் வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீசனை பொறுத்த வரலையும் யார் வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக வந்து இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கான முதல் ப்ரோமோவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 1 லட்சம் ரூபாயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சமாக மாறுது, 2 லட்சம் 3 லட்சமாக மாறுது, 3 லட்சம் 4 லட்சமாக மாறுது, 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ இந்த 5 லட்சத்தை யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்குது. அண்ட் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மாயா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, 10 லட்சம் வந்தாக்கா கண்டிப்பாக வந்து நான் எடுப்புங்க பணப்பொட்டியை அப்படின்ற மாதிரி மாயா சொல்லியிருக்காங்க. அண்ட் பூர்ணிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேமில் வந்து ஹோப்பே போயிடுச்சு. ஏன்னா இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து அசியூம் பண்ணிக்கினாங்க அண்ட் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனா தான் வந்து டைட்டில் வின் பண்ண போகிறாங்க. டோமெக்ஸோட டாஸ்க் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் வந்து வந்துருச்சு. ஒரு சாதாரணமான ஒரு டாஸ்கில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹோப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டைட்டில் வின்னருக்கான ஹோப் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா கிட்ட நேற்றுக்கே வந்து பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகவே இருக்குது. மாயா, அதுக்கப்புறம் பூர்ணிமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, இருடா பொறுமையாக இரு, அதிகப்படியான அமௌண்ட் வரட்டும், அப்போ வேணால் நீ எடு, சடனாக வந்து முடிவு பண்ணி கம்மியான அமௌண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மணிச்சந்திரா அவர்களுக்கு. பட் மணிச்சந்திரா என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, நான் வந்து அதை எடுக்கணுன்ற ஐடியாவிலே இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளியிலிருந்து சில விஷயங்களை பார்த்துட்டு திரும்பியும் உள்ளே போயிருக்கார் வைல்டு கார்டு என்ட்ரியில். ஸோ அதனால் யார் டிசர்வ்டு டைட்டில் வின்னருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். யாருக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து வருது, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஹி நோஸ் வெரி வெல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரும்போது டக்குன்னு வந்து பொட்டியை தூக்கிட்டு ஓகே பை பாய் நான் வந்தது எதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சொல்ல முடியாது விசித்ரா அவர்களே தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கிட்ட போய் பணப்பொட்டியை தூக்கிட்டு தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் தினேஷ் வந்து என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா இந்த சீசனில் யாருமே வந்து பணப்பொட்டியை தூக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் கடைசி வரைக்குமே வந்து இது பயங்கரமாக ட்விஸ்ட்டாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்து பணப்பொட்டியை தூக்கிட்டு போனால் நல்லதாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.